அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தாவேகா இந்த காவிரி பிரச்சனையை எப்படி கையாள போறாங்க? அவங்களுக்கு அனுபவம் குறைவோ, ஒருவேளை ஒரு அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டியிருந்து ஒரு முடிவு எடுக்கலாமா? அதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறாங்களா? என்ன நடக்குது? ஏன் தாவேகா அரசுடைய இந்த தயக்கங்களுக்கு என்ன காரணம் சார்? இப்போ இது எல்லாத்த பற்றியும் பேசணும்ல. காவிரி பிரச்சனைக்கு விஜய் காரணம் கிடையாதுங்க. ஆனால் ஒரு முதலமைச்சராக வாயை திறந்து பேசணும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். எதுவுமே இல்லைன்னா அப்புறம் என்னங்க நிர்வாகம், என்னங்க அரசு? இது எந்த விதத்தில் நியாயம்? இது மக்களோட ஜீவாதார பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, காலைல 10 மணிக்கு நியூஸை லீக் பண்றாங்க. 13 ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்குன்னு பாக்குறாங்க. ஆழம் பாக்குறது 13 பேர் போறாங்கன்றாங்க. 1 மணி நேரத்தில் மந்திரி கிட்ட மைக்க போட்டா ஏன் தெரியாது? முதலமைச்சர் என்ன விளையாடுறீங்களா? மக்களோட உணர்வுகளோட விளையாடுறீங்களா? இது கிடையாது ஆட்சி செய்கிற லட்சணம். இது கிடையாது நிர்வாகன்றது. இது கிடையாது. கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழகம் ஒரு குரலில் போராட வேண்டும் என்பது தமிழகத்தில் உள்ள பெரும்பாலானோரை அல்லது ஒரு குறிப்பிட்ட சாராரை விஜய்க்கு எதிராக போராட வைத்திருக்கிறது. இது எவ்வளவு அவலமான விஷயம். கர்நாடகாவில் அப்படியே நடக்குது. சிவகுமாரை பிடிக்காதவங்க கூட நீங்க சிவகுமார் இங்கேயும் வந்து கூறுபட்டு கிடக்குது. இது யார் காரணம்? நான் பேசவே மாட்டேன்னு எப்படிங்க ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியும்? இஷ்யூ. நான் அதுக்கு தான் ஜெயலலிதா உதாரணத்தை சொன்னேன். அலங்கோலத்தின் உச்சாணி கொம்பல் என்னன்னா ஆடி தீர்த்த ஜெயலலிதா 91-96. அதுக்கு பிறகும் காவேரி பிரச்சனை வரும்போது ஒரு 2 தடவையோ 3 தடவையோ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதாவது ஒரு சம்பிரதாயமான நிகழ்வாக இருந்தால் கூட அந்த தோற்றம் முக்கியம், அரசியல். இப்போ பேசுறதுக்கு வாங்கன்னு நான் வரேன்னு இவர் தான் சொன்னார். ஜோசப் விஜய் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன டி.கே. சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் இல்லை வர வேணான்னு நேற்றே சொல்லிட்டார், வெளிப்படையாக சொல்லிட்டார். அது எனக்கு என்னமோ வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழல் மட்டுமல்ல, ராகுல் காந்தி தலையிட்டு விஜயை காப்பாற்றியிருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தான் தோன்றித்தரமாக நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரிலாம் நடந்து கொள்வது என்பது ஏற்புடையதில்லை. இது பாருங்கள், இது வந்து முதல்ல ஒரு ஹனிமூன் பீரியட் 3 மாதம் 6 மாதம் ஓடும். மக்களுக்கு பாதிப்பு வராத வரைக்கும் உங்களுக்கு அந்த மோகம் இருக்கும் விஜய் மேலே. பாதிப்பு வர ஆரம்பிச்சது இமயமலை வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தான். கீழே விழுந்துனா ஒன்றும் கிடையாது. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். காவிரி ப்ராப்ளம்ங்கிறது வந்து இன்னையோட பிரச்சனை கிடையாது. திமுக அதிமுக 2 கட்சிகளும் போராட்டங்கள் நடத்தியும் எவ்வளோ சட்ட போராட்டங்கள் நடத்தியும் ஒரு முடிவுக்கு எட்டாத சூழல் தான் இன்று வரை இருக்கிறது. இப்போ இன்றைக்கு தாவேகா பொறுப்பேற்ற உடனே மீண்டும் தான் மழை வந்துட்டால் அது பிரச்சனை கிடையாது, தண்ணி வந்துட்டால் பிரச்சனை இல்லைங்கும் பொழுது இது ஒரு முறையும் பேசி பொருளாக மாறும். இந்த முறையும் அது தாவேகாவுக்கு ஒரு பெரிய ட்ரபுளாக மாறி இருக்குது. அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தாவேகா இந்த காவிரி பிரச்சனையை எப்படி கையாள போகிறாங்க? அவங்களுக்கு அனுபவம் குறைவோ, ஒருவேளை ஒரு அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டியிருந்து ஒரு முடிவு எடுக்கலாமா? அதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறாங்களா? என்ன நடக்குது? ஏன் தாவேகா அரசுடைய இந்த தயக்கங்களுக்கு என்ன காரணம் சார்? அனுபவமின்மை தான் ஒரு முக்கியமான காரணம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தெரியாதுன்னு முதல்ல தெரியணும். அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம எல்லாரையும் கலந்து பேசணுன்ற தோற்றம் இருக்கணுன்றது ரொம்ப முக்கியன்றதை அவங்க உணரணும். அதை அவங்க உணரலை. அனைத்து கட்சி கூட்டம் என்பது அது ஒரு சம்பிரதாயமான முறையில் சம்பிரதாயமான விஷயமாக இருந்தாலும் கூட அது நடந்தே தான் தீரணும். 91-96 ஜெயலலிதா முறையாக ஆட்சிக்கு வந்தப்போ 5 வருஷம் முதல் 5 வருஷம் அலங்கோல ஆட்சி நடத்தினான். அராஜகத்தின் உச்சம். எல்லா பஞ்சமாக பாதகங்களும் அந்த ஆட்சியில் அரங்கேறிது. ஐஏஎஸ் ஆஃபீஸரில் மூஞ்சில் ஆசிடை ஊற்றுறது, தலைமை தேர்தல் ஆணையாளர் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே 6 மணி நேரம் உட்கார வச்சு கேரவ் பண்ணுறது, மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்து மேலே செருப்பெடுத்து அடிக்கிறது, பத்திரிகையாளர்கள் அரசியல் தலைவர்கள் மீது அவதூறு வழக்குகளை, நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகளை போடுறது. இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா தெருவில் வராங்கன்னா 1/2 மணி நேரம் யாரும் எந்த பக்கம் நகர விடாமல் டிராஃபிக்கை பிளாக் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா அட்டூழியத்தையும் அராஜகத்தையும் ஆடி தீர்த்த ஜெயலலிதா கூட காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. 2 தடவையோ 3 தடவையோ கூட்டினாங்க. நான் சொல்கிறது 91-96. ஏன்னா அது அலங்கோல ஆட்சியின் உச்சம். அது அதன் பிறகு 2வது ஆட்சிக்கு வந்தப்பையும் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கி உச்சக்கட்ட பாவத்தை செஞ்ச காலகட்டத்தில் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகளில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார், அல்லது அத்தகைய தோற்றத்தையாவது உருவாக்கினார். ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து அதை பற்றி எந்த கருத்தையும் முதலமைச்சர் வாய் திறந்து பேச மறுக்கிறார். அப்புறம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு எல்லாரும் கோரிக்கை வச்ச பிறகும் அதுக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் அரசும் முதலமைச்சரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல. இது வந்து எதேச்சதிகாரமான போக்கு. 35% வாக்குகளை வாங்கி எம்ஜிஆர் செய்யாத சாதனையை செஞ்சு தனி மெஜாரிட்டி இல்லைன்னா கூட 35% ஓட்டுன்றது மாபெரும் சாதனை. சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாருமே அதை சாதித்தது கிடையாது. இந்தியாவின் வேறு மாநிலங்களில் சிலர் செய்ததாக நான் அறிகிறேன்.
உதாரணத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டி 39% தனியாக வாங்கினார் என்று தகவல்கள் வருகின்றன. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அதை சாதிக்கல. அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் விஜய் தான். அதெல்லாம் சரி. ஆனால் உங்களுக்கு 35% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்ற காரணத்துக்காக எம்ஜிஆர் கூட செய்யாத சாதனையை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்ற காரணத்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லை. தன்னிச்சையான அணுகுமுறை, எதேச்சதிகாரத்தன்மை கொண்ட அணுகுமுறை என்பது ஏற்புடையதல்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. அங்கே அனைவரும் ஒருமித்த குரலில் பேசுகிறாங்க. திரும்ப திரும்ப அனைத்து கட்சி கூட்டத்தை DK சிவகுமார் கூட்டிக் கொண்டிருக்கிறார். இங்கே இவ்வளவு கோரிக்கைகளுக்கு பிறகு நீங்கள் கூட்டம் மறுக்கிறீர்கள். ரெண்டாவது போய் பேசுகிறதுன்ற முடிவை நீங்கள் கிட்டத்தை தன்னிச்சையாக எடுத்திருக்கீங்க. இப்போ விஜய் அவர் போட்டு உடைச்சிட்டார். DK சிவகுமார் பேசுகிறதுன்ற கோரிக்கை தமிழ்நாட்டுக்கிட்டேருந்து தான் வந்ததுன்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பேசுகிறது தப்பு கிடையாது. நான் முதல்ல அதை தெளிவுபடுத்திடுறேன். தொடர்ந்து என்னுடைய பேட்டிகளில் நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு தடவை போய் பேசுகிறதுல தப்பு கிடையாது. புது கவர்மெண்ட்டு ஏதோ ஒரு சாதிக்கணும்னு விரும்புகிறாங்க, செஞ்சுட்டாங்கன்னா மாபெரும் சாதனை ஆகிடும். அதுக்கு வாய்ப்பு குறைவு. பட் ஒரு தடவை பேசுகிறது தப்பு இல்லைன்னு என்னுடைய கருத்து. இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து. எல்லா நேரத்துலையும் அமைதிக்கு கதவு திறந்து தான் இருக்கணும். இன் பிரின்சிபல் பேசலாம், அது தப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா கட்சியும் பேச வேணாம்னு சொல்லும்போது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். நீங்கள் அனைத்து கட்சியை கன்வின்ஸ் பண்ணணும், இல்லை அவங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணணும். கர்நாடகா அவங்களுக்குள்ள எவ்வளவோ வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் ஒரு குரலில் பேசுகிறார்கள். நம்ம ஏன் அப்படி பேச முடியல? மாநில நலன் சார்ந்து வரும்போது அவங்க ஒற்றுமை எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அடாவடித்தனம் பண்ணாலும் எல்லாரும் சேர்ந்து அடாவடித்தனம் பண்ணுறாங்க. காவேரி ஒழுங்குமுறை ஆணையம், காவேரி ஒழுங்காற்று ஆணையம், 2 ஆணையங்களும் நமக்கு தண்ணீர் திறந்து விடணும்னு சொன்ன பிறகும் முடியாதுன்றாரு சிவகுமார். உச்சநீதிமன்றத்துக்கு போகின்றார். அவர் பின்னால் எல்லாரும் நிற்கிறாங்க. உச்சநீதிமன்றமே தண்ணீரை திறந்து விடனாலும் முடியாதுன்னு அவர். அப்படின்னு ஆணவமான பேச்சு தான் அங்கேருந்து வரும். அது காலகாலமாக யார் ஆண்டாலும் அங்கே தான் நிலைமை. ஆனால் அவங்க ஒரு குரலில் பேசுகிறாங்க. ஏன் தமிழ்நாடு மட்டும் 2 குரலில் பேசணும்? இது வரைக்கும் தமிழ்நாடும் ஒரு குரலில் தான் பேசியிருக்கு. அதை தான் நான் சொன்னேன். ஜெயலலிதா முதல்ல ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்து அவருடைய 3 ஆட்சி காலங்களிலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒருமித்த குரலில் தான் தமிழ்நாட்டோட குரலாக அவர் எதிரொலித்தார். கருணாநிதி ஆண்ட பொழுதும் அவரும் அப்படித்தான் எதிரொலித்தார். ஸ்டாலின், எடப்பாடி எல்லாருமே அப்படி தான் எதிரொலித்தாங்க. ஆனால் இவர் மட்டும் விஜய் ஏன் இப்படி ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும்? இது ஏற்புடையது அல்ல. 2 பிரச்சனையும் வெவ்வேறு விதமானது. ஒன்று காவேரி தண்ணி வேணுன்றது வேறு, மேகதாது வேறு. இது 2ஐயும் போட்டு குழப்பிக்கூடாது. நம்ம இப்போதைக்கு இமிடியேட் பிரச்சனை நமக்கு தண்ணி வேணும், மேகதாது கிடையாது. அது 2வது. இப்போ பேசுகிறதுக்கு வாங்கன்னு நான் வரேன்னு இவர் தான் சொன்னார். ஜோசப் விஜய் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன DK சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் இல்லை வர வேணான்னு நேற்றே சொல்லிட்டார், வெளிப்படையாக சொல்லிட்டார். அது எனக்கு என்னமோ அங்கே இருக்கக்கூடிய சூழல் மட்டுமல்ல, ராகுல் காந்தி தலையிட்டு விஜயை காப்பாற்றியிருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் போயிருந்தாருன்னா இங்கே கவர்மெண்ட்டு கெட்ட பேர், அது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதால காங்கிரஸுக்கும் கெட்ட பேர். அதனால் டிப்ளமேட்டிக்காக ராஜதந்திர ரீதியில் போகணுன்னு சொன்னவரை வராதுன்னு அவங்கள சொல்ல வச்சுருக்காங்க. விஜயை காப்பாற்றி இருக்கிறாள், அப்படி தான் எனக்கு தோணுது. மேபி திஸ் இஸ் ரைட் ஆர் ராங், அது எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச அரசியல் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது அனுபவம் இன்மை நல்லாவே பட்டவர்தனமாக தெரியுது. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு அரசை நீங்கள் நடத்த முடியாதுங்க. டிரான்ஸ்பரன்சி வேணும் முக்கியமான விஷயங்களில். கசியை விட்டு தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு மெத்தட் இந்த மேட்னஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான எல்லா நிகழ்வுகளும் கசிய விடப்படுது. முதல்ல அதிகாரத்துக்கு வந்தோன்னே இப்போ மே மாதம் வந்தார். ஜூன் மாதம் அவர் திருச்சிக்கு போய் நன்றி சொல்ல போகிறாரு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் போது அந்த செய்தியை ஒரு 8-10 நாளைக்கு முன்னால் அப்படியே கசிய விடுறாங்க. ஒரு பேப்பரில் வருது. சென்ட் ஜோசப் கல்லூரியில் திருச்சியில் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேச போகிறார். அப்புறம் 4 நாள் பொறுத்து அது இன்னொரு பேப்பர் போடுறோம். அப்புறம் இன்னும் 2 நாள் பொறுத்து DIPRலேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வருது. அதே மாதிரி ஜூலை மாதம் கரூரில் போய் வேலை வாய்ப்பு கொடுக்கும். முதல்ல செய்தி தினமலரில் கசியுது. அப்புறம் 3 நாள் பொறுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதுகிறான். அப்புறம் 4 நாள் பொறுத்து இந்துவில் எழுதுகிறான். அதன் பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரெஸ் ரிலீஸ் வருது. 2. 3வது டாஸ்மாக் தனியார் மயம் போகிறான்னு முதல்ல மீடியாவை கூப்பிட்டு லீக் பண்ண வேண்டியது. எல்லாம் தினமலரில் பெருசாக போடுறான் பேனர். உடனே ஊன்னு குதிச்சோடனே எல்லோரும் சாகுமறை உண்ணாவிரதம் ஊழியர்கள் அப்படி இப்படின்லாம் போனவுடனே அப்படியே பல்ட்டி அடிச்சு மந்திரி தனியார் மயமாக்கும் முடிவே கிடையாது, அந்த எண்ணமே இல்லை எங்களுக்கு, ஆனால் சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ள போகிறோன்னு அப்படியே பல்ட்டி அடிக்கிறது. பல்ட்டி கிடையாது, மாற்றி பேசுறது. அடுத்தது
இப்போ காவேரி பிரச்சனைக்கு போகிறாருன்னு முதல்ல ஒரு மந்திரி சொல்கிறார், 3ஆம் தேதி போய் பேச போகிறாரு. 2 நாள் பொறுத்து இன்னொரு மந்திரி அதெல்லாம் அவர் போவே இல்லைன்றார். ஏன்னா விளையாடுறீங்களா நீங்கள் மக்களிடம், மக்கள் உணர்வுகளோட? ஒருமித்த குரலில் பேச வேண்டிய அரசு ஏன் லீக் பண்ணி பேசுது? நேற்று காலையில் யார் யார் போகிறாங்கன்னு லிஸ்ட்டே போட்டான். முதலமைச்சர், சீஃப் செக்ரட்டரி, முதலமைச்சருடைய 2 செயலாளர்கள், நீர்வளத்துறை செயலாளர், பொதுப்பணித்துறை செயலாளர், ஒரு வழக்கறிஞர், 3 மந்திரிங்க, அவருடைய ஆலோசகர்கள் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி, 13 பேர் லிஸ்ட்டே போட்டான். 1 மணி நேரம் பார்த்து மீடியா மைக்கை போட்டு நிர்மலகுமாரை கேட்டால், அப்படியா எனக்கு எதுவும் தெரியாத, சிஎம் தான் முடிவு செய்வேன்றார். மத்தியானமாக ஜி.கே. சிவகுமார் வராதுன்ட்டார். இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தான் தோன்றித்தரமாக நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரிலாம் நடந்து கொள்வது என்பது ஏற்புடையதில்லை. இது பாருங்கள், இது வந்து முதல்ல ஒரு ஹனிமூன் பீரியட் 3 மாதம் 6 மாதம் ஓடும். மக்களுக்கு பாதிப்பு வராத வரைக்கும் உங்களுக்கு அந்த மோகம் இருக்கும் விஜய் மேலே. பாதிப்பு வர ஆரம்பிச்சது இமயமலை வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தான். கீழே விழுந்துனா ஒன்றும் கிடையாது. இண்டிவிஜுவலாக ஒருவரும் பாதிப்பு நேச்சுரலிங்க. இப்போ பாருங்கள், பாதி தமிழ்நாடு வந்து கடுமையான தண்ணீர் பஞ்சத்தில் மாட்டிக்கிட்டு இருக்குது. குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் 5 வருஷம் தொடர்ந்து திறந்து விட்டாங்க. இப்போ நீ திறந்து விடல, குறுவை போச்சு. இப்போ சம்பாவை காப்பாற்ற முடியுமான்னா சம்பாவும் பிரச்சனைன்றாங்க. இப்போ குறுவையில் வந்து ஜூன் 12 தண்ணீர் திறந்து விடாததால் குறுவையில் வழக்கமாக பயிரிடக்கூடிய அந்த பாசன பரப்பில் 1,00,000 ஏக்கர் வந்து இன்றைக்கு குறைஞ்சிருக்குன்னு தகவல் வருது. அப்போ இது என்ன, இதோட விளைவு என்ன? இப்போ சம்பாக்கும் தண்ணீர் போதிய அளவு இல்லைன்னா 1,00,000 ஏக்கர் குறையுது பாசன பரப்பு அப்படின்னா அதோட விளைவு என்ன? அப்போ வேளாண் விளைபொருள் உற்பத்தி பாதிக்கப்படுது. உற்பத்தி பாதிக்கும்போது பாதிப்பு யாருக்கு? விவசாயிகளுக்கு பாதிப்பு. சந்தைக்கு வர்றது நிறுத்தும். இப்போ உணவுப் பொருளுக்கான தட்டுப்பாடு. அஃப்கோர்ஸ் நீ இறக்குமதி பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். பட் இதோட ஆல்ரெடி பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை என்ன? அவர்களுக்கு ஒரு புறம் இன்னொரு விலைவாசி உயர்வுங்கிறது மிகப்பெரிய சிக்கல். அப்போ இது எல்லாத்த பற்றியும் பேசணும்ல. காவிரி பிரச்சனைக்கு விஜய் காரணம் கிடையாதுங்க. ஆனால் ஒரு முதலமைச்சராக வாயை திறந்து பேசணும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். எதுவுமே இல்லைன்னா அப்புறம் என்னங்க நிர்வாகம், என்னங்க அரசு? இது எந்த விதத்தில் நியாயம்? இது மக்களோட ஜீவாதார பிரச்சனைகள். ஓட்டு போட்ட மக்கள் வந்து இத்தகைய அணுகுமுறைக்காக உங்களை ஓட்டு போடலை. அவனுக்கு பாதிப்பு வரும்போது அப்போ தெரியுங்க. நம்ம ஒன்றும் இப்போ திமுக பேசுகிற மாதிரி பேசலை. எடுத்ததுக்கெல்லாம் குத்தம் சொல்கிறது, கை பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம், எப்படா வந்து இப்போ எதிரையா மாட்டுவானான்னு எதுவோ காத்திருப்பது போல் அவர்கள் காத்திருக்கிறார்கள். திமுக கோணத்துலேருந்து நம்ம இதை பேசலை, பொதுமக்கள் கோணத்துலேருந்து பேசுகிறோம். திமுக ஒரு பிரதான எதிர்கட்சின்றதுனால அவங்களுக்கு பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. அதை நான் குறை சொல்லலை, கேள்வி கேட்கல. ஆனால் அவங்க ரொம்ப அதிகப்படியாக போய் எது பண்ணாலும் தப்புன்னு புலம்புறதும், ஏன்னா தேர்தல் ரிசல்ட்டை அவங்களால ஏற்றுக்க முடியல, அந்த கோபத்தில் அவங்க பேசுகிறாங்க. தனிப்பட்ட கோபம் அவங்களுக்கு. ஆனால் ஒரு பிரதான எதிர்கட்சியாக பேசுகிறதுக்கான உரிமை அவங்களுக்கும் இருக்குது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது திமுக தாவேகா பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனை. 5 வருஷம் விஜய் ஆளணுன்றது தான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களின் விருப்பம். ஏன்னா மக்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 35% ஓட்டு விஜய்க்குன்றது 5 வருஷம் ஆட்சி செய்வதற்கான தீர்ப்பு. அதை மதிக்காமல் யாராவது ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செஞ்சாங்கன்னா மக்கள் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். அதிலெல்லாம் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதனால் இப்போ விஜய் விமர்சிக்கிறதால ஆட்சி கவிழ்ப்பை நம்ம ஆதரிக்கிறோம்லாம் முட்டாள்தனமாக யாரும் பேசவோ எழுதவோ செய்வார்கள் என்றால் நாம் அவர்களை பார்த்து பரிதாபம் தான் பட முடியும். அதனால் அரசை விமர்சிப்பது என்பது வேறு. அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் எப்படியாவது கவுந்தராதான் நாக்க தொங்க போட்டுட்டு காத்துட்ருக்காங்கல்ல, அவர்களுடைய பிரச்சனை என்பது வேறு. இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து எதேச்சதிகார போக்கில் தான் இந்த அரசு போகும்னா, விஜயை எதிர்க்கிறாங்கல்ல சுயநல காரணங்களுக்காக, அதிகாரத்தை இழந்த வைத்தறிச்சல்ல, அவங்களுடைய வாய்ஸ் வந்து அதிகமாகும். மக்கள் அவங்க பக்கம் மொல்லமாக திரும்புவாங்க. அப்போ இது நடக்காமல் இருக்கணும்னா ஒரு ஜனநாயகவாதியாக விஜய் நடந்துக்கணும். இது அவருடைய கடமை, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரின் கடமை. ஜெயித்த பிறகு நீங்கள் எல்லாருக்குமான முதலமைச்சர். ஜெயிக்கிறதுக்கு முன்னால் வெறும் கட்சி தலைவர். ஜெயித்த பிறகு ஓட்டு போட்டவன் போடாதவன் கவுக்கணும்னு நினைக்கிறானே அவனுக்கு கூட நீங்கள் தான் முதலமைச்சர். அப்போ முறையான அரசு எந்திரத்தை மேலே எடுத்து கொண்டு போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், கலந்து ஆலோசிக்கணும். என்ன தான் உங்கள் திட்டம் அதை சொல்லுங்கள். இவ்வளோ பிரச்சனை முட்டி மோதிக்கிட்டு இருக்குங்க. பாதி தமிழ்நாடு இன்றைக்கி கடுமையான தண்ணீர் தட்டுப்பாட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கு. விவசாயத்துக்கும் தண்ணீர் இல்லை, குடிநீருக்கும் தண்ணி இல்லை.
பாதி தமிழகம் வந்து மிக கடுமையான வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அனைவரையும் அழைத்து பேசி ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டிய முதலமைச்சர் எது குறித்தும் கவலைப்படாமல் பேசாமல் அடந்தையாக இருப்பது என்பதும், செய்திகளை கருத்துக்களை கசிய விடுவது என்பதும் ஏற்புடையது அல்ல. இப்படியே பண்ணாங்கன்னா ஜனங்க வந்து திமுகவுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து வெண்சாமரம் வீச ஆரம்பித்து விடுவார்கள். மறந்துடாதீங்க. ஏன்னா மக்களோட கோபம் என்பது நிரந்தரமானது கிடையாது. எப்பயுமே நீங்கள் டெலிவரி பண்ணணும். டெலிவரி பண்ணலைன்னா யாரை வேணான்னு சொன்னாங்களோ மக்கள் அவங்க பக்கமே கூட போவாங்க தாராளமாக. ஏன்னா திமுக என்றைக்குமே ஒரு வலுவான எதிர்க்கட்சி. இந்தியாவிலே வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சின்னா அது திமுக தான். அவங்க தெருவில் இறங்கி போராடுவாங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக. இதை இப்போயே சொல்லிட்டாங்க, 3ஆம் தேதி நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் திருச்சி காவிரி டெல்டாவில் ஆர்ப்பாட்டம், தஞ்சாவூரில் நாங்கள் இப்போ போலனாலும் ஆர்ப்பாட்டம். கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழகம் ஒரு குரலில் போராட வேண்டும் என்பது தமிழகத்தில் உள்ள பெரும்பாலானோரை அல்லது ஒரு குறிப்பிட்ட சாராரை விஜய்க்கு எதிராக போராட வைத்திருக்கிறது. இது எவ்வளவு அவலமான விஷயம். கர்நாடகாவில் அப்படியே நடக்குது. சிவகுமாரை பிடிக்காதவங்க கூட நீங்கள் சிவகுமார் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இங்கேயே வந்து கூறுபட்டு கிடக்குது. இது யார் காரணம்? நான் பேசவே மாட்டேன்னு எப்படிங்க ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியும்? நான் அதுக்கு தான் ஜெயலலிதா உதாரணத்தை சொன்னேன். அலங்கோலத்தின் உச்சாணி கும்பல் என்னன்னா ஆடி தீர்த்த ஜெயலலிதா 91, 96. அதுக்கு பிறகும் காவேரி பிரச்சனை வரும்போது ஒரு 2 தடவையோ 3 தடவையோ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதாவது ஒரு சம்பிரதாயமான நிகழ்வாக இருந்தால் கூட அந்த தோற்றம் முக்கியம், அரசியல். அப்புறம் விவசாயிகள் சங்கங்களை அழைச்சி பேசியிருக்காங்க. இங்கே எதுவுமே நடக்கலையே. டிடிவி தினகரன் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்ட். நீ விவசாய சங்க பிரதிநிதிகளே அழைச்சி பேசுங்கன்றாங்கல்ல. அப்போ எதுவுமே இல்லாமல் மௌனம் காப்பது, செய்தியை கசி விடுறது. யோசிச்சு பாருங்க. காலைல 10 மணிக்கு நியூஸை லீக் பண்ணுறாங்க. 13 ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்குறாங்க. ஆழம் பார்க்குறது. 13 பேர் போகிறாங்கன்றாங்க. 1 மணி நேரத்தில் மந்திரி கிட்ட மைக்க போட்டா ஏன் தெரியாது முதலமைச்சர் என்ன விளையாடுறீங்களா? மக்களோட உணர்வுகளோட விளையாடுறீங்களா? இது கிடையாது ஆட்சி செய்கிற லட்சணம். இது கிடையாது நிர்வாகன்றது. இது கிடையாது. உங்களுக்கு முன்னால் ஆண்டவங்க எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயலலிதாவோ எவ்வளோ தவறுகள் பண்ணாலும் இந்த விஷயத்தில் அவங்க மக்கள் உணர்வுகளோட விளையாடலை. நீங்கள் விளையாடுறீங்க. இது ரொம்ப ஆபத்தான போக்குங்க. இவர்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தவர்கள் வெகு விரைவில் நிராசை அடைவார்கள். இதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அரசு 5 வருஷம் நீடிக்கணும்னு தான் நம்ம எல்லாம் விரும்புகிறோம். ஏன்னா வாக்களித்த மக்களோட மீது உனக்கு மரியாதை இருக்கணும்னா 35% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இது 5 ஆண்டுகளுக்கான தீர்ப்பு. கவுக்கிறதுக்கு ஒரு பக்கம் முயற்சி நடக்குது. தோற்று போனவங்க வயிற்றுச்சில் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. எப்படியாவது கவுத்துற முடியுமான்னு துடிக்கிறாங்க. அது அவங்க வேலை, அது அவங்க பார்க்கட்டும். ஆட்சியை காப்பாற்றிக்கிறது எப்படின்னு விஜய்க்கு தெரியும்னு நம்ம நம்புகிறோம். போலீஸ் கையில் இருக்குது. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் எப்படின்னா அடிச்சுங்க, எப்படின்னா போங்க. நீங்கள் சாமர்த்தியம் தான் அவங்க கவுத்துக்கிட்டோம். நீங்கள் சாமர்த்தியம் தான் உங்கள் கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கோங்க. தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை வந்து இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறது கிடையாது. வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது வந்து அந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம வாய் திறக்காமல் இருக்கோம்னா என்னங்க நியாயம்? அது எந்த விதத்தில் இது நியாயம் சொல்லுங்கள். இப்போ ஒரு புறம் நீங்கள் சொல்லும் பொழுது சொல்கிறீங்க திமுகவால் தாவேக்கா ஜெயிச்சதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் முடியலைங்க. அதே போன்று தாவேக்காவால் தனக்கு தெரிய முடியல, நமக்கான இந்த விஷயங்கள் தெரியலங்கிறதை ஏற்றுக்க தயங்குறாங்களா? ஆமாம், அதுவும் உண்மை. அதுவும் உண்மை. திமுகவை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிவுகளை நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அதுதான் திமுகவோட பிரச்சனை. ஓப்பனாக சொன்னால் வைத்தறிச்சல். அவங்களால அதை ஜீரணிக்க முடியல. எடப்பாடி கிட்ட தோற்றுருந்தா கூட இன்றைக்கி நார்மல்சி வந்திருக்கும். விஜய் கிட்ட தோற்றது அவங்களால தாங்க முடியல. அதுதான் இவ்வளோ தூரம் சிக்கலுக்கு காரணம். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரியாதுன்றதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் தாவேக்கா தலைமைக்கு, விஜய்க்கு, அவரோட ஆலோசகர்களுக்கு வரல. உங்களுக்கு அனுபவம் இல்லை சார். நீங்கள் 1000 குறை சொன்னாலும் திமுககாரனுக்கு விஷயம் தெரியும். அவங்க ஆண்ட கட்சி. அவங்க ஒரு பிரச்சனை எப்படி அணுகணும்னு தெரியும். இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் தாவேக்கா இப்படி வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி திமுக நிலைமையில் தாவேக்கா நிலைமையில் திமுக இருந்து தனி மெஜாரிட்டி இல்லாமல் மாற்றுக் கட்சிகளை நம்பி தான் ஆட்சி அமைச்சிருக்குது. தாவேக்கா வந்து ஒரு 60 சீட்டோட பிரதான எதிர்கட்சியாக உட்காந்துருக்குது. திமுக நிலைமையிலன்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஸ்டாலின் கூட்டியிருப்பார். கூப்பிட்டு விஜயோடய பேசியிருப்பார். அந்த அரசியல் பக்குவம் ஸ்டாலினுக்கு உண்டு, திமுகவுக்கு உண்டு. அந்த இடத்துல திமுக கிட்ட நீ கற்றுக்கணும். என்னடா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க முட்டாளுங்க. மாற்றி எப்பயுமே பேசலை, யதார்த்தத்தை பேசுகிறோம். தனிப்பட்ட முறையில் என் மீது காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புரிதலுக்காக நேயர்களுக்கு நான் சொல்கிறேன். மாற்றி பேசுகிறோம். மாற்றி எங்கேயும் பேசலை. 2 தரப்புலையும் இருக்கக்கூடிய குறைகளையும் நிறைகளையும் தான் நம்ம சுட்டி காட்டுறோம். இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் இதே 107 சீட்டு திமுக ஒரு 4 கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. தாவேக்காக 59 சீட்டு,
அதிமுக 47 சீட்டு, அதில் 4 பேர் இங்கே எங்கேயும் ஓடி போட்டாங்கன்னா கூட இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு விஜயை கூப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் விஜய்னா அவரை கூப்பிட்டு பேசியிருப்பார். அதுதான் திமுக. அவங்களுக்கு ஆளை தெரியும். 1000 தப்பு பண்ணுவாங்க, கொள்ளடிப்பாங்க, ஆனால் ஆளை தெரியும் அவங்களுக்கு. they know how to rule. உங்களுக்கு ஆளை தெரியலையே. ஆளை தெரியாதோட விளைவு தானே இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி டீல் பண்ணிகிட்ருக்கீங்க. பேசுறது தப்பு இல்லைன்றதாங்க இப்பயும் என் கருத்து. ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை நீ கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா சிக்கல். இவங்க என்ன நினச்சாங்க, போய் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தண்ணி வாங்கி வந்துடலாம் நினச்சாங்க. அவ்வளோ சுலபமாலாம் அது முடியாதுங்க. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இது சாதிக்க முடியாது. 2 தரப்புலையும் இருக்கக்கூடிய அரசியல் இந்த பிரச்சனையை மேலும் மேலும் சீர்குலைச்சிக்கிட்டு இருக்குது. இதை பேச முடியாது இன்னைக்கு. அங்கே இருக்க நிலைமையும் மோசங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய சகோதரர்கள் தான் அவங்களும். எல்லாரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் தான். அவர்களும் இந்தியர்கள் தான். கர்நாடகாலேயே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. கர்நாடக விவசாயிகள் கண்ணீர் சிந்துறாங்க. அங்கே வறட்சி ரொம்ப கடுமையாக இருக்குது. வர்ண பகவான் கருணை காட்டலன்றான். கர்நாடகாவில் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு டிவியில் உட்காந்து பேசுகிறானுங்க, அறிவே இல்லாமல். அங்கேயே நிலைமை மோசமாக இருக்குது. 2 தரப்புலையும் நம்ம மனசாட்சி இருந்தால் நம்ம அதையும் பார்க்கணும். அங்கே இருக்க மனசாட்சி இல்லாதவனுங்க நமக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. 2 தரப்புலையும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதை விளையாடுறாங்க. கர்நாடக விவசாயிகளோட நிலைமையும் கண்ணில் தண்ணி வர வைக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்குது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது அவன் இறங்கி வரணும். அதனால் கர்நாடகாவில் தேனும் பாலும் ஓடுதுன்னு பேசுகிறது ரொம்ப அபத்தமானது, அயோக்கியத்தனமானது. அங்கேயும் நிலைமை மோசமாக இருக்குது. அப்போ 2 தரப்புக்கும் மத்தியில் உங்களுக்கு ஒரு சமரச தீர்வு காண்பதற்கு எவ்வளவு தீர்ப்புகள் வந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல, அதுவும் ஒரு முதலமைச்சர், புது முதலமைச்சர், ஒரு இளைஞர், இளம் தலைவர், ஃப்ரெஷ் கவர்மெண்ட் வந்திருக்குது, ஒரு முயற்சி, அவங்க நோக்கம் நல்லது. ஆனால் அதை செயல்படுத்துகிற விதமும் இந்த பிரச்சனையை அவங்க அணுகிற விதமும் ரொம்ப தவறாக இருக்குது. அரசியல்வாதிங்க இதை முழுக்க அரசியலுக்கு தாங்க பார்ப்பாங்க. இப்போ கர்நாடகாவோட யதார்த்தம் என்ன 2 வருஷத்தில் அங்கே எலெக்ஷன் வருது. டிகே சிவகுமார் சித்தாராமையா இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணியை திறந்து விடுவாருங்க. ஆரம்ப காலத்துலேருந்து டிகே சிவகுமார் இதில் ரொம்ப ஹார்ட்லைனர்னுவாங்க. கடினமான போக்கு. நான் செஞ்சே தீருவேன், மேகதாது கட்டியே தீருவேன், தண்ணி ஒரு சொட்டு கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா அப்போ தான் அங்கே ஓட்டு வரும். 2 வருஷம் அங்கே வரும்போது எலெக்ஷன் போது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நமக்கு தண்ணி வேணும். நமக்கு நிலைமையும் மோசமாக இருக்குது. எந்த தீர்ப்பையும் அவன் ஏற்றுக்க மறுக்கும்போது நம்ம ஒருமித்த குரலில் பேசாமல் ஒருத்தர் பேச்சுவார்த்தைக்கு போவன்றதும் முதலமைச்சர் மற்றவங்க எதிர்ப்பதும் என்பது தமிழ்நாடு ரொம்ப கேலி கூத்தான ஒரு நிலையாக வெளியிலேருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். இதில் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தாலும் பிஜேபியோ காங்கிரஸ் அவங்க கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 2 பேரும் மாறி மாறி ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள மாநிலம். தமிழ்நாட்டில் பிஜேபி சைபர், காங்கிரஸ் 1. அதனால் 2 பேருக்கும் சைபருக்கும் ஒன்றுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பிஜேபி சைபர், காங்கிரஸுக்கு 1. எக்கேடு கட்டு போனாலும் தமிழ்நாடு ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும்னுவாங்களே, அந்த மாதிரி மோடி ஆண்டாலும் மன்மோகன் சிங் ஆண்டாலும் நமக்கு தீர்வோ நிவாரணமோ சலுகையோ கிடையாது. அதை மீறி தான் நம்ம ஜெயிச்சுக்கணும். ஒவ்வொரு கட்டத்துலையும் பம்பர் டு பம்பர் தான் வண்டி ஓடிட்டு இருக்குது. நமக்கு மழை பெஞ்சு தண்ணி வந்தால் தான் வருண பகவான் ஆசீர்வாதம் கடைக்கன் பார்வை இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரையும் அப்படி தான் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாலினுக்கு வருண பகவான் ஆசீர்வாதம் இருந்தது, விஜய்க்கு இல்லை. வருண பகவான் ஆசீர்வாதம் இந்த வருஷம் இல்லை, மாட்டிக்கினாங்க. ஆனால் எல்லா கிரைசிஸுமே நல்லதுன்னுவாங்க. எவ்ரி கிளவுட் ஹாஸ் இட்ஸ் ஓன் சில்வர் லைனிங் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. எல்லா கருமேகங்களும் அதனுடன் சேர்ந்து ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்றுகளை கொண்டு வரும். எவ்ரி சேலஞ்ச் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கவர்மெண்ட்டு இதோட லட்சணம் இவங்க எப்படி ஆள போகிறாங்கன்றது மக்கள் மத்தியில் முதல் வருஷத்துலேயே, பதவிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே அவங்க போதாத நேரம் மக்கள் மத்தியில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அதனால் இந்த அணுகுமுறை தவறுங்க. டிரான்ஸ்பரன்சி வேணும். ஒருமித்த குரலில் தமிழகம் பேசணும். இப்போ கூட்டணி கட்சிகளே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுற லெவலுக்கு நிலைமை மோசமாக போயிருக்கு. தண்ணி வேணும்னு கர்நாடகா வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியவங்க சொந்த மாநிலத்தில் அவங்க ஆதரிக்கிற கட்சி, அவங்க ஆதரவில் நிற்கிற கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுது. இது வெக்கக்கேடானது, என்னை பொறுத்து கேலி கூத்தானது. எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு. தண்ணி ஊணுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் இதுக்கு போகிறீங்கன்னா அப்போ குறைந்தபட்ச ஜனநாயக நடைமுறைகளை கூட விஜய் அரசு, நீங்கள் ஆதரவு கொடுத்து உங்கள் ஆதரவில் நிற்கிற அரசு கடைபிடிக்க மறுக்குது. ஆகவே இது ரொம்ப அரசு இறங்கி வரணுங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த அரசுக்கு ஆபத்து இல்லை எனக்கு தெரிஞ்சு. யாரும் கவுக்கிறது அளவுக்கு தைரியம் கிடையாது. கவுத்தாங்கன்னா மக்கள் மத்தியில் அம்பலப்படுவாங்க. இதை பட்ஜெட் அடுத்த மாதம் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு. இப்போதைக்கு கவர்மெண்ட் ஓடும்.
அதனால் ஸ்திரத்தன்மையை பற்றின கவலை இப்போ கிடையாது. அப்போ நீங்கள் நிர்வாகத்தில் தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனை இதில் தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கவனம் செலுத்தணும். மாறாக வேறு அணுகுமுறைகள் இருந்தால் அது கவர்மெண்ட்டுக்கு நல்லதில்லை, தாவேக்காக்கும் நல்லதில்லை. இப்போ தொடர்ந்து பேசுகிறாங்க, கர்நாடகாவுக்கு போனால் மட்டும் என்ன தண்ணியவா வாங்கிட்டு வந்துட முடியும், எதற்காக கர்நாடகா செல்லணும் அப்படின்னு சண்முகம் அவர்கள் விமர்சிக்கிறார். இப்போ நேரடியாக அவர்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, ஆதரவு தந்திருக்கிறாங்க. இப்போ அனைவருமே இந்த காவிரி விஷயத்தில் ஏன்னா எந்த அளவுக்கு முக்கியம், பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு முக்கியங்கிறத அவர்கள் உணர்ந்து செயல்படுறாங்க, அனைவருடைய குரலும் இருக்கிறது. ஆனால் அது சார்ந்த ஒரு மினிஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பதிலாக வாங்க முடியவில்லை, டக்குன்னு ஓடுறாங்க, ப்ரெஸ்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஓடுறாங்க. தன்னுடைய நிலை நம்ம தாவேக்கா அரசுடைய ஸ்டாண்ட் என்ன, இது அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவின் சுத்தமா இல்லைங்கிறத அவர்களே படம் எடுத்து காட்டுறாங்களா? உண்மைதான், உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. அதுதான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அமைச்சருக்கான அந்த பொறுப்புங்கிறத கூட குறைந்தபட்சம் முதல்வர் சொல்லல. இல்ல முதலமைச்சருக்கும் இல்லை, அமைச்சருக்கும் இல்லை. நீங்க எப்படி அமைதியா இருப்பீங்க? பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து இன்னைக்கு தண்ணி இல்லாமல் கருகிட்டு இருக்குது. கோடி விவசாயிகளோட நிலைமை வந்து இன்னைக்கு வந்து பல லட்சக்கணக்கான விவசாயிகளோட நிலைமை வந்து இன்னைக்கு வந்து மோசமாக இருக்குது. 5 வருஷமாக திறந்த மேட்டூரை திறக்க முடியல. குருவை மட்டும் இல்லை, சம்பாவை காப்பாற்ற முடியுமான்னு அதுவும் முடியாதுன்ற சூழல் போகுது. அப்போ இது உருவாகி வருகிற இந்த சிக்கல் வரும் நாட்களில், வரும் மாதங்களில் நமக்கு காட்டும், பெரிய அளவில் காட்டும். எதையுமே முதல்ல நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. பல கருத்துக்கள் உங்களுக்கு தெரிய வரணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி யாருமே கிடையாது. அனுபவம் மிக்க ஜெயலலிதாவும் கருணாநிதியுமே அனைத்து கட்சி கூட்டத்தை எது கூட்டினாங்க? ஏன் அவங்களுக்கு தெரியாதா? நான் வச்சதான் சட்டம், 2 பேரும் போக முடியாது இல்லையே. எல்லா விஷயத்துலையும் நான் தான் நினச்சதெல்லாம் செஞ்ச ஜெயலலிதா இந்த விஷயத்தில் மட்டும் எதுக்கு அனைத்து கட்சி கொடுத்து கூட்டினாங்க? எல்லா விஷயத்துலையும் நான் நினச்சதான், நான் யாரையும் மதிக்க மாட்டேன்னு தனக்கு தோணுனதெல்லாம் செஞ்ச ஜெயலலிதா எதுக்கு காவிரி பிரச்சனை மட்டும் அனைத்து கட்சி கொடுத்து கூட்டினாங்க? அதுலேயும் அந்த அம்மா செஞ்சுட்டு போயிருக்கீங்கல்ல. அங்கே தான் அரசியல்வாதிக்கான வித்தியாசம். அப்போ நீங்கள் அதை செய்யாமல் இன்றைக்கி வந்து செயல்படுவது, மௌனமாக இருப்பது என்பது தவறு. எத்தனை நாளைக்கு மௌனமாக இருப்பீங்க? இதை நேற்று வேணான்ட்டார். அவர் சொன்ன பிறகு தான் தெரியும் இந்த முதலமைச்சர் கேட்டிருக்காருன்னு. அதுவே தவறுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கன்வின்ஸ் பண்ணி போகிறேன்னு சொல்லியிருக்கணும். நான் டைரெக்டாக வரேன்னு சொன்னால் அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா? இது தவறான பாதைங்க. இது மிக மிக தவறான பாதை. இது வந்து நிலைமை மோசமடையும் பொழுது விஜய் அரசுக்கு பெரிய நெருக்கடி உண்டாகும். எழுதி வச்சுக்கோங்க. மௌனம் காத்து ஓடி ஒளிந்தால் அது எத்தகைய விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும், உங்களுடைய தீவிரத்தன்மை தெரியாமல் இருக்கிறார்கள். தொடர்ந்து நடக்கக்கூடிய மக்களுடைய அந்த ரியாக்ஷன்ஸை பொறுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.